இங்க ஒரு சின்ன பையன் ஜாலியா விளையாடிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது சடனா அவன் முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு இறந்து போய் கிடக்குற மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்ன பயத்துல அங்கிருந்து ஓடிடுறான். மறுபடியும் திரும்பி அந்த சின்ன பையன் பாக்குறான். அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கிற மாதிரி இருக்கு. கண்ணெல்லாம் ஓப்பனும் தான் இருக்கு. இந்த பையனை போய் தொட்டு பாக்குறான். ஆனா உயிரோட தான் இருக்கிற மாதிரி இருக்கு. கண்ணை க்ளோஸ் பண்ணா க்ளோஸே ஆக மாட்டேங்குது. இவன் இப்படியே பண்ணிட்டு இருக்கும் போது சடனா அந்த குட்டி பொண்ணு எழுந்து உட்கார்ந்துடுறா. அதை பார்த்தோன்னா அந்த சின்ன பையன் வேகமா கத்த ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பையனுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சதுனால இவங்க அப்பா அம்மா காட்டுறதுக்காக உங்களோட வீட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறான். இந்த சின்ன பையனோட அம்மாவும் இந்த பொண்ணுக்கு சாப்பிடறதுக்கு என்னமோ கொடுக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணு எனக்கு முட்டை தான் வேணுங்கிறா. முட்டை பச்சையா தான் இருக்குன்னு சொன்னோன்னே உடனே அந்த பொண்ணு வேகமா போய் ஊதி அந்த முட்டை வேக வச்சிடறா. இந்த பொண்ணு இப்படி பண்றத பார்த்தா இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அந்த நேரம் இவங்களோட வீட்டுக்கு ஒரு 4 பேர் வர்றாங்க. அவங்க யாருன்னா இந்த பையனோட அப்பா இவங்க கிட்ட நிறைய கடன் வாங்கியிருப்பாரு. அந்த காசை திருப்பி கட்ட முடியாதனால இவங்க இருக்கிற இடத்த சீஸ் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இவன் ஒன்னும் அரை மணி நேரத்துல இங்கிருந்து கிளம்பலன்னா எல்லாத்தையும் கொன்னுடுவோன்னு சொல்லி மிரட்டுறான். ஆனா அந்த சின்ன பொண்ணு இதுக்கெல்லாம் பயப்படாம அந்த பையன் எடுத்து கொடுத்த ஒரு பொருளை எடுத்து மேல வீசிடுறா. அது என்னடான்னு பார்த்தா அது ஒரு தங்க பிஸ்கெட் மாதிரி இருக்கு. அதை எடுத்து இவன் கடிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு கடிக்கிறான். அந்த நேரம் சடனா அது மாறி ஒரு சாணி மாரி இருக்கு. எப்படி டக்குன்னு சாணியா மாறிச்சுன்னு சொல்லிட்டு அதை கீழே வீசிட்டு மறுபடியும் நீங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்புறீங்களான்னு சொல்லி மிரட்டும் போது அந்த பொண்ணு இவ கண்ணுல இருந்த பவரை வச்சு அவனுடைய கண்ணை குத்திடுறா. அதுக்கப்புறம் அந்த 4 பேரும் பயத்துல அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த பையனோட அம்மாவும் எப்படிமா இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறா. அந்த பொண்ணு அந்த பையனோட அப்பா கிட்ட இங்க இருக்கிற எந்த ப்ராப்பர்ட்டியும் விற்க தேவையில்ல, நம்ம ஒரு மேஜிக் ஷோ பண்ணி அதுல வர காசை வச்சு அந்த கடனெல்லாம் அடைச்சிடலாம்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஒரு கல்லு மேல படுத்துக்கிட்டு என் மேல ஒரு கல்லை வச்சு உடைங்கன்னு சொல்றான். அந்த சின்ன பையனோட அம்மா அதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. சின்ன பொண்ணு நானே பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பையனை படுக்க வச்சுட்டு அவன் மேல ஒரு பெரிய கல்லை வச்சு இவகிட்ட இருக்கிற கொஞ்சம் பவரை யூஸ் பண்ணி என்னமோ பண்றா. அதுக்கப்புறம் இவங்க அப்பா கிட்ட அந்த கல்லை உடைக்க சொல்றா. அவரும் அந்த சுத்தியை வச்சு உடைக்கும் போது அந்த பையனுக்கு ஒண்ணுமே ஆகல. கல்லை மட்டும் சுக்குனரா உடைஞ்ச பார்த்த எல்லாரும் கை தட்டி பாராட்டுறாங்க. நிறைய காசு தராங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் என்னால இதுக்கு மேல நிறைய பண்ண முடியும்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சு காமிக்கிறான். அந்த நேரம் திடீர்னு பார்த்தா அவனோட வயிற்றுல இருந்து அந்த தண்ணி எல்லாம் வெளியே வருது.